ஆனால் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்குது. ஆமாம், ரிமோட் ஏரியா. ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறதுங்க. அதான் சொல்ல முடியாத. ஏதோ ஒன்று வேணும், ஏதோ ஒன்று பண்ண முடியாது உங்களுக்கு. ஆனால் அரசாங்கத்தில் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக செய்யலைன்னு சொல்கிறது இல்லைங்க. ஆமாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரிமோட் இப்போ இவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டில் இப்படி நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, மிருகமெல்லாம் எதுவும் தாக்குறதில்ல இல்லைங்களா? இல்லை அந்த மாதிரி தான் ஊர் சட்டம் தான் ஆயிருக்குங்களா? ஆயிருக்குங்க. யானை, புலி, சின்ன கொம்பையில் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள், ஒரு வயசானவர் தான், அவர் வந்து யானை அடித்து சின்ன கொம்பையிலைங்க. இப்போ ஆனைப்பள்ளத்தில் கீழே பில்லூர் டேம்லன்னு ஒரு அம்மா வந்துருச்சு. அதில் எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவே யானை வந்து அடித்து மூங்கில் காட்டுக்குள்ளே தூக்கி வீசிடுச்சு. என்ன சொல்லிச்சு, என்கிட்ட நெருங்காக வந்தீங்கன்னா உன்னை கல்லுஞ்சலையாக மாற்றிடுவோம். அப்படி லைனாக நின்றவங்களை 7 பேரையுமே கல்லுஞ்சலை பண்ணது தான் அந்த கல்லுப்பு. 7 பேர் கல்லுஞ்சலை ஆகிட்டாங்க சார். அப்புறம் கடைசியிலைங்க அந்த கல்லை உடைக்க வந்த ஒரு கொத்தனார் உடைச்சதுக்கு அவரே பாட்டில் அவுட். அப்படிங்க. ஒன்றும் இல்லை, இந்த கோயில் கட்டுறதுக்காக உடைச்சாங்களாம். உடைச்ச உடனே அவுட். ஏன்னா இந்த கல்லு கீழே தான் அவங்களுடைய இது இருக்குது. தான குந்தி முனைப்புகள் எப்படி சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுத்ததாரு அந்த மாதிரி இருக்குங்க. எல்லாம் நிறைய பக்கம் இன்னும் இதுங்களா? அவங்க கூட கல்லுஞ்சலை பின்னாடி மொத்தம் இந்த 7 கல்லுங்களா? 7 கல். 1 2 3 4 அந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்குங்க. அப்படியே வந்தாலும் அம்மா வந்துட்டு கல்லாக மாற்றிடுச்சு. சரி, நூல் பிடிச்ச மாதிரி வரிசையாக நிற்கிறாங்க. ஒரே வரிசையாக நிற்கிறாங்க பாருங்க. இன்னும் அந்த பக்கம் அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு அம்மாவோட நகை பெட்டி திருடுறதுக்கு வந்தவங்க. அந்த சிலையை இது கல்லை உடைக்க கொத்தனாரு அவர் இறந்துட்டார். கோயில் வந்து கொஞ்சம் பெருசா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடைக்க சொன்னது. உடைச்சதுமே அவர் அதே ஸ்பாட்ல இறந்துட்டார். அப்படிங்களா? இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே இருக்கிறவங்க அந்த மலைவாழ் கிராம பழங்குடி கிராமத்தோட குலதெய்வ கோயில் இதுதான்.